Hi guys, welcome back to Phoenix Academy of English. Today I am going to throw light on the kinds of questions in English. Without wasting time, let's dive into it. First type என்னன்னு பார்த்தோம்னா WH question அப்படின்னு சொல்லுவோம். Second type yes or no type of question அப்படின்னு நம்ம சொல்லுவோம். First type வந்து WH type அப்படின்னு சொல்றது ஏன் WHன்னு சொல்றோம்னா அந்த கொஸ்டினை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது WH வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷில் என்னெல்லாம் WH வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாட் அப்படிங்கிறது இது WH அப்படின்னு வருது இல்லையா, அதனால இது நம்ம WH கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம். வாட், வென், வேர், வை, ஹவு, which, whom, இந்த மாதிரி இருக்கும். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து WHல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஃப்ரேசல் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். இப்போ ஹவு லாங் அப்படின்றது ரெண்டு வேர்டு சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஹவு லாங் and how far, how many, how much. இதுவும் வந்து நம்ம WH question டைப்ல தான் நம்ம வந்து சொல்லுவோம். இது இல்லாமல் இப்போ ஹூம் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன மீனிங்னா யாரை அப்படின்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்னா யார்கிட்ட இந்த புக்கை நீங்கள் கொடுக்கணும்னு கேட்போம், யாரிடம் அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து இது நம்ம ஜஸ்ட் வந்து முன்னாடி ஒரு ப்ரப்போசிஷன் ஆட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டு ஹூம் அப்படின்னு கேட்டோம்னா டு ஹூம் டு யூ வாண்ட் டு கிவ் திஸ் புக் ஆர் டு ஹூம் டு யூ வாண்ட் டு டெலிவர் திஸ் பார்சல் அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ யாரிடம் நீங்கள் வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டூன்ற ப்ரப்போசிஷன் ஆட் பண்ணியும் இந்த மாதிரியான ஃப்ரேசல் கொஸ்டின்ஸை நம்ம வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, வித் ஹூம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் வாட், எதற்காக, என்ன அப்படின்னா வாட்ன்னு சொல்கிறோம். அது எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கலாம் கேட்போம்ல, அப்போ வந்து ஃபார் வாட் ஆர் யூ ஹியர் அந்த மாதிரி நம்ம கேட்போம். இது மாதிரி நம்ம ப்ரப்போசிஷன் ஆட் பண்ணுறது மூலமாகவும் ஃப்ரேசல் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து உருவாக்கலாம். பட் இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து நம்ம ஆன்சர் எப்படி கொடுப்போம், இந்த WHல கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்சர் வேர்டு வந்து அங்கே இருக்கும். இதுக்கான ஆன்சர் வேர்டு இருக்கணும். இதுக்கு வந்து எஸ்னோ நோ அப்படின்னும் சொல்லி நம்ம ஆன்சர் வந்து சொல்லவே முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நான் கேட்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு டெல் மீ வாட் யூ ஆர் எக்ஸாக்ட்லி டூயிங் நவுன்னு தான் சொல்ல முடியும். நம்ம எஸ்ன்னு சொல்லுவீங்களா இல்லை நோன்னு சொல்லுவோமா, அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்ணுறோன்னா நான் ரீட் பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன், பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்டான ஆன்சர் வேர்டு வந்து நம்ம சொல்லுவோம். அதனால தான் இதோட ஆன்சர் வந்து மேபி இன் டீட்டெயில் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் எஸ் நோ டைப்பில் நான் கொஸ்டின் கேட்கும்போது உங்களோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக எஸ் நோன்னு தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம எஸ் நோ டைப் அப்படின்னே சொல்கிறோம். இதுதான் வந்து எந்த வேர்டு வச்சு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இங்கிலீஷில் இருக்க ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து டூ, டஸ், டிட், ஆர் அப்படின்னும் சொல்லலாம். ஈஸிலியும் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் ஆம்ல கூட கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஹேஸ், ஹேவ், ஹேட், இதெல்லாம் தான் வந்து ஆக்சிலரிஸ் இன் இங்கிலீஷ். இதில் ஏதாவது ஒரு வேர்டில் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்கலாம். பட் எஸ் ஆர் நோக்கு அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் யூ கேன் ஆல்சோ கிவ் யூர் எக்ஸ்டெண்டட் ஆன்சர். இப்போ வந்து நான் கேட்குறேன் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு நான் கேட்குறேன், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஹாப்பி அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்னோ நோங்கிற வேர்டோ வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக WH கொஸ்டின்னா என்ன, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னா என்ன அப்படின்றதுக்கான பேசிக்ஸ் இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒய் ஆர் யூ சேட் அப்படின்னு நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். WH கொஸ்டினுக்கும் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த ஒய்ங்கிற WH வேர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஒய் ஆர் யூ சேட் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரீசன் சொல்லணும். ஒய் ஐம் சேட் அப்படின்னு வந்து நான் சொல்லணும். அதே ஒய் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆர் யூ சேட், சோகமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் இல்லையே நோ அப்படின்னு சொல்லும்போது எஸ்னோ நோனோ நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார்மேட் வந்து ரெண்டுக்கும் சேம் தான். Just by inserting any WH word, we can convert it into a WH question type. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து பேசிக்ஸே தெரியாது, நான் பிகினராக இங்கிலீஷில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷை வந்து மனப்பாடம் பண்ணாமல் ஏன் வந்து இது நம்ம இப்படி சொல்கிறோன்ற அந்த ரீசன் தெரிஞ்சு நம்ம வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியாது. இது வந்து பேசிக்ஸ் மட்டும்தான். WH வேர்டுனா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றத அப்கமிங் செஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். டு நோ த கான்டென்ட் ஆஃப் த வீடியோ ஆர் காப்பி த கான்டென்ட் யூ கேன்
visit my blog. I'll meet you with another interesting session. Until then, bye.